வணக்கங்க. நான் கண்ணன் பேசுகிறேன். இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு. என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசியுடன் இந்த பதிவை பதிவேற்றம் செய்கிறேன். இன்னைக்கு நம்ம செவ்வாயினுடைய காரகத்துவங்கள், பண்புகள் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சூரியன் பற்றி போட்டிருக்கோம், சந்திரனை பற்றி போட்டிருக்கோம். சூரியனை ஒரு 3 பார்ட்டை போட்டிருப்போம், சந்திரனை ஒரே பார்ட்டில் நிப்பாட்டிட்டோம். ஆக்சுவலாக இதில் எதுக்காக நம்ம பார்க்குறோம்னா, இப்போ செவ்வாயை நம்ம எதுக்காக பார்க்குறோம்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் அதிக பலமாக இருந்தால் ஆபத்து தான், பலமே இல்லாமல் இருந்தால் ஆபத்து தான். பொதுவாக செவ்வாயோடது என்ன பண்ணும்னா, செவ்வாய் பலம் இல்லாதவங்களுக்கு பூமி அமைப்பே இருக்காது. கிடைக்கும் ஏதாவது ஒரு சின்ன வீடு, சொந்த வீடு ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கஷ்டப்படணும், அதுக்கே பூமியினுடைய அமைப்பே இருக்காது. தைரியம், வீரியம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருப்பாங்க. சகோதரர் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அப்படி கிடைச்சாலும் சண்டை சச்சரவுகள், ஒரு இணக்கம் இல்லாத நிலைமையில ஏற்படும். இவர் பூமிக்கு காரகங்கிறங்காட்டிக்கு வீடு மட்டும் இல்லை, பூமி, நிலபுலங்களுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். தைரிய வீரியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இவருடைய காரகத்துவங்கள் நம்ம வாழ்க்கைக்கு இவர் ரொம்ப முக்கியமானவர். இவரை முக்கால் பாபார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முரட்டுத்தனமான வேலைகளை, அதாவது விவேகம் இல்லாத செயல்களை வேகமாக செய்யக்கூடியவர். நல்ல திறமைசாலி. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கெல்லாம் செவ்வாய் நல்லா இருக்கணும். இந்த கிரகத்தோட மற்ற கிரகங்கள் இணையும் போது இதனுடைய பலாபலன்கள் நல்லா இருக்கும். ஆனால் இவர் ஒரு ஜாதகத்தில் வீக் ஆகிட்டாருன்னா சுத்தமாக தைரிய வீரியங்கிறது எல்லாம் போயிடும். அதனால பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாயை கணவர் அப்படிங்கிற அமைப்பில் வருவார். அதனால பெண்களுக்கும் செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும். ஆக்சுவலாக இதான் இவருடைய பண்புகள், காரகத்துவங்கள். ஆக்சுவலாக இது இல்லாமல் ஏற்கு மாறாக இருந்தால், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஏதாவது பாதிப்படைகிறோம் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கும்போது நமக்கே தெரியும். ஒருத்தர் கொஞ்சம் கூட ஒரு வீரியமே இல்லாமல் இருக்கார் அப்படின்னம்னா, சரி செவ்வாயினுடைய தாக்கம் கம்மியாக இருக்கு இவருடைய பிறந்த ஜாதகத்தில் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஜோதிடத்தை போனோம்னா கண்டிப்பாக அவர் சொல்லிடுவார். ஸோ இதுக்கு நம்ம என்ன அவருடைய ஆதிக்கத்தை பெற, இல்லை ரொம்ப லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் பயங்கரமான கோபக்காரனாக இருப்பாங்க, முன்கோபியாக இருப்பாங்க, எந்த விஷயத்தையும் தடாலடியாக முடிவு எடுப்பாங்க, முன்கோபம், ஈஸியாக கோவப்பட்டுருவாங்க. அதே மாதிரி லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். ரொம்ப கண்டபடியே பேசுவாங்க. யாரையுமே இவங்க அம்மா அப்பா புருஷன் பொண்டாட்டி இந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் கோபம் வந்துருச்சுன்னு அவ்வளோ பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நம்ம இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக, சரிங்களா. ஆக்சுவலாக இவரோட அப்பா யாருன்னா தந்தை செவ்வாய் அங்ககாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய அப்பா யாருன்னா பரத்ராஜ முனிவர். இவரை பற்றின வரலாறு நான் சொல்லியிருப்பேன். நம்ம வரலாறை பார்த்தீங்கன்னா இதில் இவருடைய பிறப்புலேருந்து எப்படி வளர்ந்தார் அப்படிங்கிறது மாதிரி. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு தேவலோக பெண். ஆனால் இவங்கள ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்க்குறது பார்த்தீங்கன்னா பூமாதேவி தான் வளர்க்குறாங்க. அதனால தான் இவர் பூமிக்கு காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஆண் குணம். இவர் ஒரு முக்கால் அசுபர்னா காவாசி நல்ல மனுஷன். அதுக்கப்புறம் இவருக்குன்னு இவரை கும்பிடும் போது நம்ம செவ்வரளி, சிவப்பு நிறம் செவ்வரளி, அப்புறம் செந்தாமரை, அதான் செண்பகப்பூ, இந்த மாதிரி சிவப்பு கலரில் இருக்கிற பூக்களை நம்ம செண்பக மலர், இந்த மாதிரி பூக்களை நம்ம அவருக்கு படிக்கலாம். தானியம் பார்த்தீங்கன்னா செந்துவரை, சரிங்களா. அதே மாதிரி
அன்னம் சாப்பாடு சிவப்பு கலரில் பொடி, சிவப்பு கலர் பொடி அந்த மாதிரி கலந்த சாப்பாடு. இவருடைய வாகனம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கிடாய். இவருடைய நிறம் வந்து சிகப்பு. இவருடைய வாகனம் ஆட்டுக்கிடாய் தான். அதனால் ஆட்டுக்கடை சாப்பிட்றவங்கெல்லாம் இவருடைய பலன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இவருடைய நிறம் சிகப்பு. நவரத்னம் பார்த்திங்கன்னா பவளம். இவருடைய சுவை பார்த்திங்கன்னா உவர்ப்பு சுவை. இந்த தைரிய வீரியமெல்லாம் கம்மியாக இருக்கிறவங்க இந்த உவர்ப்பு சுவையை கொஞ்சம் சேர்த்துக்கணும். கோவக்காரனாக இருக்கிறான், பயங்கரமாக இருக்கிறான் அப்படின்னா அந்த உவர்ப்பு சுவையெல்லாம் கம்மி பண்ணிக்கணும். எதுக்காக நான் இதெல்லாம் சொல்கிறேங்கிறத கொஞ்சம் அனுபவ ரீதியாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, உங்கள் குடும்பத்திலே இருப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்புறம் இவருக்குன்னு கொடுக்கப்பட்ட உலோகம் பார்த்தீங்கன்னா செம்பு. வஸ்திரம் சிவப்பு நிறை ஆடை. கோயிலுக்கு போய் அவரை சாமி கும்பிட்றோமா, நவகிரகத்தில் போய் அவரை கும்பிட்றோமா, அந்த டைமில் அவருக்கு வந்து நம்ம சிவப்பு கலரில் பூக்களையும் சிவப்பு கலரில் ஆடையை வாங்கி கொடுத்து தானியங்களை கொடுத்து செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் செய்யும்போதும் உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் இதைத்தான் நான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். சூரியனுக்கு இதான் சொன்னேன், சந்திரனுக்கு இதான், செவ்வாய்க்கு இதான் சொன்னேன். அவருடைய பண்புகள், அவருடைய காரகங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ கிடைக்கப்பட்டவர்களுக்கு வந்து சமநிலைப்படுத்துவதற்காக, தேவைக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்வதற்காக கிரகங்கள்கிட்ட போய் இந்த மாதிரி கொடுத்து நம்ம கேட்கும்போது அவங்க கண்டிப்பாக நமக்கு செவிசாச்சு நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இவருடைய உலோகம் பார்த்தீங்கன்னா செம்பு நிறம், சிவப்பு கலர் ஆடை. இவருக்குன்னு ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க, முக்கோண வடிவம். அதாவது இந்த செவ்வாய் கிரகத்தை இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த செவ்வாய் கிரகத்தை வந்து ஒரு முக்கோண வடிவமாக உருவப்படுத்தி சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள், நம்ம பண்டைய தமிழர்கள். இவருக்குன்னு பார்த்தீங்கன்னா முருகன், இவர் கும்பிட்டாலும் ஒன்று தான், முருகனை கும்பிட்டாலும். ஏன்னா அதிதேவதை வந்து முருகன். நிலமகள்னா பூமாதேவி, அழுத்த அம்மா இல்லையா அவங்க. இவங்களுக்குன்னு சிறப்பு ஸ்தலம் பார்த்தீங்கன்னா அங்ககாரனுக்கு செவ்வாய்க்கு சிறப்பு ஸ்தலம்னா வைத்தீஸ்வரன் கோயில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போகணும். இவருக்குன்னு தரப்பட்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு திசை. உடல் பாகத்தில் பார்த்தீங்கன்னா இரத்தக்காரகன், இரத்த சிவப்பு அணுக்களுக்கு இவர் தான் காரகன். எலும்பு மஞ்சை இதுக்கெல்லாம் இவர் தான் காரகம். இவருடைய தசா வருடம் 7 வருஷம் இருக்கும். இவருடைய தசா வருடம். இவருக்குன்னு கொடுக்கப்பட்ட நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மிருகசிரிசம், அவிட்டம், சித்திரை. மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரங்கள் இவருக்காக நம்ம பண்டைய தமிழர்கள் ஒதுக்கியிருக்காங்க. இவர் வந்து ஒரு ராசியில் 1.5 மாதம், அதாவது கிட்டத்தட்ட 45 நாள் ஒரு ராசியில் இருப்பார். மேச ராசியில் எடுத்தோம்னா 45 நாள் மேச ராசியில் இருப்பார். 45 நாள் முடிஞ்சிருச்சுன்னா மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்துடுவார். இந்த மாதிரி மாறிட்டு இருப்பார் 45 1.5 மாதம். சரிங்களா? அதே மாதிரி இவருடைய ஆட்சி வீடு வந்து மேசராசி மற்றும் விருச்சிக ராசி. இந்த 2 ராசிக்கும் இவர் தான் ஆட்சி அதிபதி. இவர் உச்சமடைகிறது எங்கே அடைவார்னா மகர ராசியில் உச்சமடைவார். இவர் எங்கே நீச்சம் அடைவார்னா கடக ராசியில் நீச்சம் அடைவார். ஓகே, ஆட்சிங்கிறது ஒரு பலன். நம்ம ஜாதகத்தில் வந்து கிரகங்களுடைய பலம் எடுக்கும்போது அவங்க ஆட்சி வீட்டில் இருந்தால் ஒரு பலம், உச்ச வீட்டில் இருந்தால் ஒரு பலம், நீச்ச வீட்டில் இருந்தால் ஒரு பலம், அப்படி சொல்லி தனித்தனியாக பிரிச்சிருப்போம். இதுலேயே வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருக்குது. ஆட்சி வீட்டில் வக்ரம் அடைஞ்சால் பலன் தனியாக வரும். உச்ச வீட்டில் வக்ரம் அடைஞ்சால் அதனுடைய பலன் மாறி வரும். நீச்ச வீட்டில் வக்ரம் அடைஞ்சால் அதனுடைய பலன் மாறி வரும். எப்படின்னா ஆப்போசிட்டாக வந்துடும். ஆட்சி வீட்டில் வந்து வக்ரம் அடைகிறாரு, ஆட்சிக்கு உண்டான தன்மை இருக்காது, ஒரு நட்புக்கு உண்டான தன்மை தான் இருக்கும், கம்மியாயிரும், பலம் குறைஞ்சு போயிடும். உச்ச வீட்டில் வக்ரம் அடைகிறார். உச்ச வீட்டில் வக்ரம் அடையும் போது உச்ச பலனை அவரால் தர முடியாது, கிட்டத்தட்ட நீச்ச பலனுக்கே போயிடுவார். ரொம்ப சுமாரான பலன்களை கொடுப்பார்.
நீச்ச வீட்டில் வக்கரம் அடைகிறார், அப்படியே தலைகளை திரும்பி உச்சத்துடைய பலன் கொடுத்துருவார். இது ஒவ்வொரு ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணும்போது எந்த டிகிரியில் இருக்காங்க, எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும். இது சும்மா 10-50 சொல்லக்கூடாது. கண்டிப்பாக இது அத்தனையும் நம்ம அந்த ஜாதகத்தை மட்டும் வச்சு தான் சொல்லணும். இப்போதைக்கு சும்மா அவுட்லைன் மாதிரி கொடுக்குறேன் நான், அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி இவருடைய மூலத்திரிகோண வீடு மேஷம். மூலத்திரிகோண வீடுன்னா என்ன, இதை பற்றி சொன்னோம்னா இதை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ போகும். மேஷம் அதாவது ஆட்சியை விட கொஞ்சம் பெட்டரான ஆட்சி வீட்டில் 2 வீடு வச்சுருக்காங்க, அந்த 2 வீட்டில் ஒரு வீடு இன்னும் பலமான வீடு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். மூலத்திரிகோண வீடு. சரிங்களா? அதுக்கப்புறம் இவர் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தார்னா, ஏதாவது இப்போ வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸ், அதாவது போலீஸ், மிலிட்ரி, இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இவர் நல்லா இருக்கணும். அந்த டைமில் இவருக்கு இந்த மாதிரி வழிபாடுகள் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற வேலை கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கும். சகோதரர்களோட இளைய சகோதரர் இவர் தான் காரகத்துவம். அவரோட ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இதில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு இந்த பூஜைகள், இந்த நான் சொன்ன இதெல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு சகோதரோடு இருக்கிற பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான, இளைய சகோதரோடு இருக்கிற பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் நைட் டைமில் பலமாக வேலை செய்வார். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பலம் இரவில் பலம், பகலில் பலம் சொல்லி விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி அதே மாதிரி இவருக்கு பிடிச்ச நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் நிறம். சரி, ஓகே. இவரை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். எல்லா கிரகத்துக்கும் இதனுடைய அமைப்புகள் சொல்லுவேன் நான். இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய அமைப்பிலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த கிரகத்துக்கு அந்த ஓரையில் எல்லா கிரகத்துக்கும் ஒவ்வொரு நாள் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைனா சூரியன், திங்கள்னா சந்திரன், செவ்வாய்னா செவ்வாய்க்கிழமை தான், புதன்னா புதன்கிழமை தான். இந்த கிரகத்தினுடைய அமைப்பை வச்சு தான் இந்த கிழமைகளே உருவாச்சு. இந்த கிழமைகள் எப்போ உருவாச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அதனால் கிட்டத்தட்ட 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி பண்டைய தமிழர்கள் உருவாக்கப்பட்டது. அதனால் நமக்கு அதாவது நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்லேயே நம்மளுடைய வாழ்க்கையிலே தெரியும். நம்ம ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப அதிகமாக கோவப்படுறோமா, போய் நேராக இவரை பார்த்து இப்போ சாமி கொஞ்சம் கோவத்தை குறைச்சி கொடுங்க அப்படின்னா கோவத்தை குறைச்சி கொடுத்துருவார். எல்லாத்துக்குமே தெரியும். அவங்கவுங்களே சுயமாக ஒரு பயிற்சி பண்ணி வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கலாம். இது பரிகாரம்னு சொல்கிறதுக்கு இல்லை, கடவுள்கிட்ட போய் அவருக்கு நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி இவருடைய காரகத்துவங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. சொல்லிட்டு இருந்த வீடியோ லென்த் போயிட்டே இருக்கும். என்ன சூரியனை பற்றி சொல்லும்போது கிட்டத்தட்ட 3 வீடியோ போட்டேன். அப்படியே கண்டினியூவாக பெருசாக லாங்காக சொல்லலான்னு தான் நினச்சேன் ஒவ்வொரு கிரகத்துக்கும். ஆனால் டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது, நிறையா கண்டென்ட் இருக்குது, நம்ம போகணும். அதனால் இதிலே தேங்கி நிற்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.